அத்தான் கூதல் முதலவர் தேவி கண்டே சுவாமி கொண்டை மாஞ்சோள பூஞ்சோள அழிய கண்டேன் என்றுதான சொல்கிறாய். மாஞ்சோள பூஞ்சோள அழிய கண்டாய். மாஞ்சோள பூஞ்சோள அழிய கண்டாய் மன்னவர் நட்டு வண்டி பாதர்வில்லை மன்னவன் வெட்டுவேன். அந்த அண்ணே நாட்டான பறவைக்கு தலையில் அறுத்து வருவேன். போய் வரட்டுமா? சென்று வரட்டுமா? சொல்கிறேன் கேளுங்கள். என்ன சொல்ல போகிறாய்? அத்தான் குதிரை கட்டிய சாவடியில் அத்தான் குதிரை கட்டிய சாவடியில் புகையிருந்து புகையிருந்து புகை இருந்து குளர கண்டார். அதாவது அந்த இஞ்சி கண்ணீர் இடிய கண்டேன், எலுமிச்சந்தோப்பு அழிய கண்டேன், அத்தையும் புகையும் அலற கண்டேன், பாலமரத்தோப்புள்ள அழிய கண்டேன் என்று ஆயிரம் கனவு கண்ட போதில் இந்த பகுதூர் வெள்ளையற்றவன் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டான். வெள்ளையம்மா சட்டை கெட்ட பிறந்தவன் பகுதூர் வெள்ளையற்றவன். இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள். அத்தானை கட்டிய சாவடியில் ஆனை கட்டிய சாவடியில் அதையிருந்து ஆயிரம் பொல்லாத கனவு கண்ட போது முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்றுதான் இப்பொழுது வெற்றி திலகமிட்டு வருகிறேன். அத்தான் வெள்ளையம்மா இதோ சொல்லுகிறேன் கேளுங்கள். இன்னும் கனவு கண்டிருக்கேன். ஆத்தான் குளிக்கு குளிக்க மஞ்சள் குளிக்க மஞ்சள் அரைத்தேன் அத்தான் கொப்பகரி போடே போட்டிய அத்தான் கொப்பகரி போடே போட்டியத்தான் குப்பங்கரி போல வெள்ளையம்மா குப்பங்கரி போல போக கண்டா குப்பங்கரி போல போக கண்டா குப்பனி காசலை செல்வனடி கண்ணே குப்பனி யார்கால கல்வே அத்தா அது மட்டுமல்ல இன்னும் சொல்லுறேன். என்னடி அத்தனாவு ரம்பு போலே இப்பொழுது சாக போகிறாய். அவரம்பு போலே தங்கத்தாடி அவர் நிவிழி கட்டானவு சுவாமி அவர் நிவிழி கட்டானவு நான் கட்டிய தாலியா? ஆமத்தான். ஆயிரம் பேர்கள் கூடிய கட்டி தாலியா அறுந்து விழுக கனவு தாயா? ஆமா சுவாமி. அடி சண்டாடி அத்தா அறுந்து விழுக கனவு கண்டா அடி அறுந்து விழுக ஆயிரம் பேர் கட்டிய கூடி கட்டிய தாலி அறுந்து விழுக கனவு கண்டா அண்ணே நாட்டான வெட்டுவேன். அத்தா இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி. ஐயோ என்ன சொல்ல போகிறாய்? அத்தான் சொல்லுகிறேன் சாமி. என்னடி சொல்ல போகிறாய்? சொல்லு. அத்தா மார்கை வாங்கி விடுவேன் உன்னை. வானே தோப்பு அழிய கண்டே வானே தோப்பு அழிய கண்டே காடி மல்லிய பூதோப்பு வாட கண்டே கோட்டை மதினம் எழிய கண்டே கோட்டை விட்டு ஓட கண்டே கோட்டையை விட்டு ஓட கண்டே. நீ கண்டது கனவுதானே? ஆமத்தான். ஜக்கதேவி சத்தியமாக கனவுதானே? சக்கதேவி சத்தியமாக கனவேதான். ஓஹோ, அப்படி சக்கதேவி சத்தியமாக நீ கண்டது கனவாக இருந்தால் நான் ஒரு சைனக்குறி பார்க்க வேண்டும். நான் ஒரு சைனக்குறி பார்க்க வேண்டும். அப்படியே சுவாமி சொல்லட்டுமா? கூறுங்கள்.
போருக்கு நான் போருக்கு போனி வெள்ளையம்மா போக்கு தண்ணி கொண்டு வாடி போருக்கு போனி வெள்ளையம்மா போக்கு 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 தண்ணி கொஞ்சம் கொண்டு வாடி தந்தைக்கு போனி வெள்ளையம்மா தண்ணே சாபு தண்ணி கொஞ்சம் கொண்டு வாடி தந்தைக்கு போனி வெள்ளையம்மா சாபு தண்ணி கொஞ்சம் கொண்டு வாடி தந்தைக்கு போனி வெள்ளையம்மா சாபு தண்ணி கொஞ்சம் கொண்டு வாடி பொல்லாத கனவுதான். ஆனால் இந்த புலிக்குணம் படைத்த பகதூர் வல்லையத்தேவன் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டான். என்னை மார் மீதும் தோல் மீது தூக்கி வளர்த்த உருளச்சோர் திரளச்சோர் ஊட்டி வளர்த்த அந்த உத்தவர்களுக்கு ஆபத்து வந்து விட்டது. ஆரக்குளத்தில் தேராக்கள் அடித்து நெல்லுக்கு நெல் தருகிறாயா, நேருக்கு நின்று சண்டைக்கு வருகிறாயா, புல்லுக்கு புல் தருகிறாயா, இல்லை இந்த பூமியை விட்டு ஓடுகிறாயா என்று கேட்கிறான் அந்த வெள்ளக்காரன் நாயே. அதே வெள்ளக்காரன் நாயே நான் இருந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தை சொல்ல இருக்கும் போது உன் பறகித்தலை பறந்தே போயிருக்கும். உன் மேனியில் இருப்பது செந்தோடு, என் கையில் இருப்பதோ பட்டா வாளு. நீ என்னடா தோடு, என் தத்தையை பார்த்து வரி கேட்பது, வெட்டியை கேட்பது. இது என்ன நாடு? முத்தமிழ்நாடு. அதே வெள்ளக்காரன் நாயே வருகிறேன் வருகிறேன். உன்னை ஓட ஓட விரட்டி இந்த நாட்டை விட்டே விரட்டுகிறேன். இல்லையம்மா, சொல்லாத கனவு என்றுதானே சொன்னான். சக்கரவி சத்தியமாக என்று. சயனக்குறி பார்க்க வேண்டும் என்று தண்ணீர் கொண்டு வர சொன்னேன். நீ பார்த்த கனவு என்றால் எனக்கு ஒரு சாவு தண்ணியாக அமையட்டும் என்று கொண்டு வர சொன்னேன். அது நிஜமாகவே ஆகிவிட்டது கண்ணி. இல்லையம்மா, கடைசியாக ஒன்று கேட்கிறேன் உன்னிடத்தில். அவத்தனை கட்டி ஆளுவதை விட இப்படி ஒரு சமுத்திரை கட்டி சாவதே மேலன்று என் பின் தொடர்ந்து வந்தவன். எனக்கு 7 மனைவிகள் இருந்தும் நீ ஒருத்தி மட்டும் என் பின் தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கார். அதற்காக உன்னிடத்தில் ஒன்று கேட்கிறேன், சொல்லட்டுமா? இல்லையம்மா, நான் உயிரோட இருக்கும் போது